ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள், பொட்டேட்டோ வந்து நம்ம வந்து ஸ்பைரல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது வந்து பீச் ஓரங்களெல்லாம் விற்பாங்க. இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்ல. இது நீங்கள் வீடுகளிலேயே வந்து நீங்களாகவே சிம்பிளான மெத்தடில் ஒரு மிஷின் மாதிரி பண்ணி இதை வந்து அழகாக ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த கிரிக்கெட்டில் வந்து ஆண்ட்ரூ ரசல் வந்து ஒரு சூப்பரான பிளேயர். ஆண்ட்ரூ ரசல் வந்து ஐபிஎல்காக ஹாப்பிங்கிற ஒரு ப்ரோமோ கோடை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் மோட்டார் சைக்கிளையும் கிவ்அவேவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் நீங்கள் மெம்பராக சேர்ந்து டெபாசிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெரிய லெவல் கிஃப்ட், ப்ரைஸஸ், அடுத்து ஆட்டோகிராஃப்டு, மெர்கண்டைஸ் எல்லாத்தையும் வந்து கம்பெனி சைடு இருந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக தருவாங்க. ஹாப்பிங்கிற ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு பெரிய லெவல் ஜாக்பாட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல உங்கள் ஃபேவரட் டீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெரிய லெவலில் வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அது போக ஆண்ட்ரூ ரசலோட சேர்ந்து ஜெட்எக்ஸ், கிராஷெக்ஸ் கேம்ஸை விளையாட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஐபிஎல் வந்து மோஸ்ட் பெட் கூட தான். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு தகர டப்பா வந்து தேவைப்படும். இதை வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இதை செஞ்சிடலாம். பின்னாடி வந்து 2 ஓட்டை வந்து போட போகிறோம். அதுக்காக ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சு ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு இன்னொரு வந்து ஓட்டை வந்து போடணும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேடு மாதிரி அமைப்பாக நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஓட்டை வந்து போடும்போது கொஞ்சம் பார்த்து வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் கரெக்டாக வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டதுக்கடுத்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி அமைப்பை வந்து உருவாக்கிக்கலாம். எதுக்காகனா அதை வந்து நம்பி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேடு மாதிரி அமைப்பை வந்து உருவாக்குறதுக்காக ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்து வந்து இதை வந்து வெட்டிக்கிறேன். அதாவது இந்த ஓட்டை வந்து போட்டிருக்கோம்னா அதில் மேல் பகுதி வரைக்கும் வந்து அந்த இது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போனா தான் வந்து அதை நம்பி விடுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இதை வந்து நான் பார்த்து வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த அமைப்பை வந்து அப்படியே மெதுவாக வந்து நம்பி விடணுங்க. அதாவது ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஸ்லைஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வந்து சுத்தம். ஸோ அதுக்காக சரி ஓகே, இந்த மாதிரி வந்து மேலே வந்து நல்லா அமுக்கி விட்டு மேல் பகுதியாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து நல்லா பதமாக வைக்கணும். ஸோ அதுக்காக ஆங்கிலர் கிரைண்டரில் வந்து அப்படியே வந்து ஷார்ப் வந்து இதை வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஆயிருங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ண மூலம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த தகரத்தை வந்து ஈஸியாக வந்து அப்படியே வந்து வைக்க வந்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு பதமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அதுக்கு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, மூடியிலையும் சென்டர் பொசிஷன் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கேயும் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம ஒரு இரும்பு ராடை வந்து நடுவில் வந்து வைக்கும் போல வந்து கரெக்டாக நம்மளுக்கு சுற்றுறதுக்கு எதுவாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக அதையும் நான் வந்து வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு ராடு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கோங்க. அதை வந்து வைக்கும் போல வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷனில் வந்து வச்சோம் அப்படின்னாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, அளவு வந்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா, நம்ம சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு அந்த இரும்பு ராடை வந்து வெட்டிக்கலாம். எதுக்காகனா, அதை வந்து கரெக்டாக வந்து அந்த உருளைக்கிழங்கை வச்சு வைக்கிறதுக்காக, அது போக வந்து முனையை வந்து உருளைக்கிழங்கை குத்துறதுக்காக வந்து ஷார்ப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு வந்து ஷார்ப் பண்ணுறோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து முனையை வந்து கூர்மையாக்கிடலாம். ஸோ நான் வந்து வச்சு வந்து முனையை வந்து கூர்மையாக்கிக்கிறேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கூர்மையாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உருளைக்கிழங்கை வந்து அழகாக வந்து குத்திட்டு நம்ம எடுக்கிறதுக்கு இதுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டை வந்து எடுத்துக்கிறேன். கட்டையில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இனிமேல் ஃபிட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் இருக்க போகுது. ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போட்டதுக்கு அடுத்து அந்த இரும்பு ராடை வந்து ஜஸ்ட் வந்து வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். லைட்டாக ஃபெவிக்விக் கூட வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பொசிஷனில் வந்து வச்சு அடிச்சிக்கலாம். அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அது போக பக்கத்தில் 2 ஓட்டை வந்து போட்டிருக்கேன். எதுக்காகனா, ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு முறுக்கி விட போகிறோம். உருளைக்கிழங்கை நம்ம வந்து வைக்கும் போல வந்து பின்பகுதி வந்து சுற்றக்கூடாது. அதாவது நம்மளுக்கு சுத்தாமல் வந்து வச்சா தான் நம்ம பிளேடு வந்து முன்னாடி வந்து ஸ்பைரல் ஷேப்பில் வந்து கட் பண்ணோம். ஸோ அதுக்காக அந்த இதுக்கு வந்து பிடிமானத்துக்காக வந்து ஒரு 2 ஸ்க்ரூ வந்து அந்த பக்கத்தில் வந்து வச்சு வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி இறக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டிருக்கேன். எதுக்காகனா, அங்கேயும் வந்து ஒரு பெரிய போல்ட்டை வந்து வச்சுட்டு சுற்றுறதுக்கு எதுமா நம்மளுக்கு கைப்பிடியை வந்து உருவாக்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சுற்றலாம். ஸோ அதுக்காக இங்கேயும் வந்து நல்லா அடிச்சு விட்டுட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கடுத்து ஒரு சின்ன பைப்பையும் உள்ளக்க வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா சுற்றுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அந்த இதையும் நான் வந்து வெட்டி விட்டுட்டு அந்த பைப்பை வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டே வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெட்டி விட்டுட்டு அந்த பைப்பை வச்சு நல்லா நான் அடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கைப்பிடியை வந்து பாருங்கள் நல்லா சுற்றுறதுக்கு எதுவாக வந்து நம்மளுக்கு இருக்குது. சரி ஓகே, அதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதை சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு உருளைக்கிழங்கு குத்திட்டே இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து
நம்ம மூடிய மாதிரி அமைப்பை வந்து இங்கிட்ட வந்து மூடிக்கணுங்க. ஸோ இது மூடி மாதிரி அமைப்புனால உள்ளக்க வந்து ஸ்பைரலில் வந்து வந்ததுக்கு அடுத்து அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கா. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைரல் பொட்டேட்டோ மிஷின் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து அந்த ஸ்பைரல் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் நடுவில் உள்ளதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா கழுவிக்கோங்க. கழுவியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் வந்து குத்திக்கணும். ஏன்னா நம்ம முனையை நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தனால இந்த மாதிரி வந்து முனையை வச்சோம் அப்படின்னா நல்லா குத்திக்கிறோம். அதுக்கடுத்து ஜஸ்ட்டு அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்து இதில் வந்து லாக் ஆகிக்கிறோம். அதாவது உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வராது. அந்த ஸ்க்ரூ வந்து 2 சைடும் வந்து லாக் பண்ணிக்கிறோம். 2 இதுலேயும் வந்து குத்திக்கிறோம். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்காக இருந்தாலும் ஸ்லைஸ் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து விட்டுற போகிறோங்க. விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். அதுக்கடுத்து இதை வந்து மாட்டிக்கணும். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி பின்னாடி கூடி மாட்டுற மாதிரி வந்து வச்சுருக்கேன். இந்த மூடி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ உருளைக்கிழங்கை கரெக்டாக செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து மூடி வந்து கரெக்டாக வந்து மூட மாட்டேங்குது. சரி ஓகே, இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு சுற்றினாலே போதும். இப்படி வச்சுட்டு பாருங்கள், நீங்கள் தோலை வந்து சீவணும். தோலை சீவிட்டு சுற்றினா கரெக்டாக வந்து இருக்கும். அது தோலைனா இது பண்ணலை. ஸோ இந்த அளவுக்கு வந்து சுற்றிருக்கேன். இப்போ வந்து எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ வந்து உள்ளக்க வந்து விழுந்துடும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்பைரல் இது வந்து பொட்டேட்டோ. நம்மளுக்கு ஏற்ற சைஸில் வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஸ்லைஸ் பண்ணாலும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது குச்சி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அது எண்ணெயில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்படி வந்து குச்சியில் வந்து முனையை மட்டும் இப்படி வந்து மாட்டி விட்டுட்டு இப்படி இழுத்துடணுங்க. அதாவது நிறைய இழுத்து விட்டுக்கணும். ஐயோ இருங்க, இது ஃபஸ்ட் டைம்னால வரல. கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் உடயுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சூப்பராக வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் வந்துடும். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நம்ம மேலே ஏதாவது இதை வச்சு தூவி விட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அகைன் வந்து இன்னொருக்க வந்து நம்ம வந்து ஸ்பைரல் மாதிரி வந்து சுத்த போகிறோம். இப்போ வந்து எப்படி வைக்க போகிறோம்னா எனக்கு வந்து மூடி வந்து கொஞ்சம் சரியில்லாதனால இந்த மாதிரி வந்து வச்சுக்கிற போகிறேன். இப்படி வச்சு சுத்த போகிறேன். ஸோ அதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பருங்க. எவ்வளோ அழகாக வந்து சுற்றிக்கிட்டே போகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து பாதியில் வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷனில் வந்து இதை பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அதோட கட் ஆகிக்கிறது. ஸோ இப்போ எனக்கு வந்து அதோட கட் ஆகிக்கிருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி தான். ஸோ ஈஸியாக வந்து ஸ்பைரல் மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அழகாக ஸ்பைரல் மாதிரி அழகாக வந்து வைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அதை வந்து இப்போதைக்கு பொரிச்சு பார்க்க முடியாது. எதுக்காகனா அந்த மாதிரி இது இல்லை, வடச்சட்டிக்குள்ளே போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்க ஸ்பைரல் வடிவில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் வந்து பண்ணியிருப்போம். இந்த மிஷினும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதில் நான் நிறைய வந்து ஸ்லைஸ் வந்து பண்ணேன். இது வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்து வந்து சுற்றினா தான் கரெக்டாக வந்து வருது. ஏன்னா அதுக்கடுத்து இப்போ கரெக்டாக வந்து சுத்தம் போல் வந்து இது வந்து ஒன்று ஃபுல்லாகவே வந்துச்சு. இதை வந்து நான் வந்து வச்சு காட்டுறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. சூப்பராக வந்து இருந்துச்சு இது. இருங்க, இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டு கடைசியாக வந்து அந்த முனையை மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கணும். முனையை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு அமுக்கிட்டு இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்குல அப்படியே வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் தூவி அப்படியே வந்து சாப்பிடலாம். மொறுன்னு இருக்கும். ஸோ இது வந்து பீச் ஓரங்களில் வந்து கண்டிப்பாக வந்து விற்பாங்க. இதுனா ரேட் ரொம்ப கூட தான் விற்பாங்க. ஒரு உருளைக்கிழங்குல நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி செஞ்சு வீடுகள்லேயே நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். அதுபோக வந்து இந்த மிஷினையுமே நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது பார்த்துருப்பீங்க, ரொம்ப செலவே இல்லாமல் ஒரு டப்பாவை யூஸ் பண்ணியே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து அந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, பிளேடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து இந்த அளவு ஸ்லைஸ் பண்ணுறது, இதுக்கும் லேசாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுற மாதிரினா வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேடை வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட உருளைக்கிழங்கு நம்ம செஞ்சுருப்போம். பாருங்கள், இதுவும் ஸ்லைஸ் பண்ணது சின்னது.
ஸோ இதுவும் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வந்து இருக்கும். ஏகப்பட்டதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து நான் அந்த தண்ணியில் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.